2003ஆம் ஆண்டு ஈராக் மீது அமெரிக்கா ஒரு பயங்கரமான போர் நடத்தினது. அப்போ குவிக்கப்பட்ட ஆயுதங்கள் இருக்குல்ல மிடில் ஈஸ்டில், அதை விட அதிகமான ஆயுதங்களை குவிச்சு வச்சுருக்காங்க அமெரிக்கா. இந்த போர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமாக இருக்க போவதில்லை. அதிகபட்சம் இன்னும் 48 மணி நேரத்தில் 2 பேர் சண்டை போட போகிறாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த வாரில் கன்னி வெடிகள் ரொம்ப பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பேசப்படுது. அந்த கன்னி வெடிகள் ஈரான் எந்தெந்த பகுதியிலெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க, ஒரு இடத்துலையே அது இருக்க போகுதா, இல்லை வெவ்வேறு இடங்களை நோக்கி அதுவே நகர முடியுமா? இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஒருபுறம் முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்காவில் ஏலியன்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில ஏலியன்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த போரில் என்ன சம்பவங்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, டீட்டெயில் ரிப்போர்ட்டாக. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானை அமெரிக்கா தாக்க போகிறாங்க, 48 ஹவர்ஸில் அது நடக்க போகுது அப்படின்னு பல்வேறு செய்தி சேனல்கள் தங்களுக்கு தெரிந்த செய்திகளை பதிவு செஞ்சுட்டாங்க. எந்த இடத்த அட்டாக் பண்ண போகிறாங்க, எத்தனை மணிக்கு அட்டாக் பண்ண போகிறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது ஏற்கனவே நடந்த 12 நாள் வார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்தது. அதை நிறுத்தக்கூடிய வகையில் மிக முக்கியமான அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினாங்க. அதற்கு பிறகு ஈரான் ஒரு பதிலடி கொடுத்துச்சு. இதோட முடிஞ்சிருச்சு. இந்த போர் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மிக முக்கியமாக ஈரான் மீது போர் தொடுத்ததற்கு பிறகு அந்த போர் 2 நாட்களுக்கு மேலே நீண்டா கூட அது அமெரிக்காவுக்கான தோல்வியாகவே பார்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரில் அமெரிக்கா ஜெயிக்கணும்னா ஈரானை பதில் தாக்குதலே நடத்த விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய வெற்றியாக பார்க்கப்படும், இல்லாட்டி அமெரிக்காவினுடைய தோல்வி. இது தொடர்பாக பத்திரிகையாளர் கரோலின் அவர்களிடத்தில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. மிட்நைட் ஹேமர் அணு ஆயுத திட்டத்தை தாக்கிய பிறகு அதற்கு பிறகு ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இப்போ எடுக்கப்பட்டுச்சு. 2018-19 போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டவர் ட்ரம்ப். அதற்கு பிறகு மறுபடியும் அதே அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கோங்கன்னு கேட்குறாரு. இப்போ முடியாதுன்னு சொல்கிறாங்க ஈரான். அப்போது நியூக்ளியர் சைட்டையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈரான் மேலே தளங்கள் போட்டு அதை மூடி சேட்டலைட்னுடைய இமேஜ் அது எப்படி காட்டுது அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. அதில் சீனாவினுடைய சேட்டலைட் உதவியோடு அதை படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. தர ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு மேலே தளங்கள் வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் அமெரிக்காவினுடைய B2 பாம் அட்டாக் பண்ணால் கூட ஈரானுடைய அணுசக்தி தளத்திற்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாத வகையில் அந்த நிகழ்வுகள் அரங்கேறப் போகுது. ஈரான்கிட்ட ஏற்கனவே இந்த 400 kg அப்படிங்கிற யுரேனியம் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக அவங்க கரோலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்ததுனால ட்ரம்ப்பு கிட்ட சரியான காரணங்கள் இருக்குது ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்களேன். Well, there's many reasons and arguments that one could make for a strike against Iran. The president had a very successful operation as commander-in-chief with Operation Midnight Hammer, as you know, as you just said, totally obliterated Iran's nuclear facilities. The president has always been very clear, though, with respect to Iran or any country around the world, diplomacy is always his first option, and Iran would be very wise to make a deal with President Trump and with this administration. He's talking to many people, of course his national security team first and foremost, and you know who the members of that team are, and this is something obviously the president takes seriously. He's always thinking about what's in the best interest of the United States of America, of our military, of the American people, and that's how he makes decisions with respect to military action of any kind. இது உண்மையாகவே ரமலான் மாதம் அமைதியான மாதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய விமானப்படை தளங்கள் ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தார்,
ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ ஃபுல்லாக இருக்குது. அமெரிக்கா ரெடியாக இருக்காங்க. ட்ரம்ப்பினுடைய அந்த ஒற்றை வார்த்தைக்காக மட்டும்தான் காத்திருக்காங்க. கிரீன் சிக்னல் கிடைச்ச உடனே பாய்ந்து விடும் மிசைல். ஈரான் என்ன செய்ய போகிறாங்க? அருண்ட் அண்டு மகாம். இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த 2 பெயரை நீங்கள் அதிகமான அளவில் செய்தித்தாளில் படிக்க வேண்டியது இருக்கும், நியூஸ் சேனலில் கேட்க வேண்டியது இருக்கும். அதை முன்னாடியே பிரசாத் சிக்னேச்சர் உங்களுக்கு சொல்லிடுது. இந்த 2 பேர் என்ன பிரசாத் அப்படின்னு கேட்டால், இதுதான் கன்னி வெடிகள். இது ஈரான் பாரசீக வளைகுடா ப்ளஸ் ஓமனுடைய கடல் எல்லை பகுதியில் கடலுக்கு அடியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இந்த கன்னி வெடிகளை அகற்றுவது அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். இதுக்கான ரிமோட் செக்ஷனும் யாருக்கிட்ட இருக்குன்னா ஈரான்கிட்ட இருக்குது. எந்த இடத்துல அது நகர்ந்து போகுது அப்படிங்கிறது ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும். கன்னி வெடிகள் நகருமா, புதைக்கதானே பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது நகரக்கூடிய கன்னி வெடிகளாக ஈரான் டிசைன் பண்ணியிருக்காங்கிறது தான் பியூட்டிஃபுல்லான மெசேஜ். சரி, இதை அமெரிக்காவால் அகற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் விடுறாங்க ஈரான். அது மட்டும் இல்லை, யுஎஸ்எஸ் ஆபிரகாம் கப்பல் இருக்குல்ல, அதெல்லாம் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய அளவிலான மிசைல்லாம் தேவைப்படாது, இந்த கன்னி வெடிகளே அவர்களுக்கான கல்லறைகளாக மாறும் அப்படின்னு ஈரான் சைடில் இப்போ சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் 13 போர்க்கப்பல் இப்போது ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்கா சைட்லேருந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2 விமானம் தாங்கிய கப்பல்கள், போர்க்கப்பல்கள் அங்கே இருக்குது. யுஎஸ்எஸ் ஆபிரகாம், யுஎஸ்எஸ் ஜார்ஜியா உள்ளிட்ட கப்பல்கள்லாம் மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கு எதிராக நிற்கிது. மேலும் பல்வேறு கப்பல்களும் போயிட்டுருக்கு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. துருக்கி தன்னுடைய மில்ஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்கப்பலை இப்போது சீன புஜியன் மற்றும் அமெரிக்க ஆபிரகாம் லிங்கனுக்கு பிறகு 3வது போர்க்கப்பலில் ஒன்றாக இதை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த துருக்கி அனுப்பிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கப்பல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக சண்டை போடுமா, ஈரானுக்கு ஆதரவாக சண்டை போடுமா அப்படிங்கிற விவரத்தை இன்ன வரைக்கும் துருக்கி சொல்லலை. மைக் ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ், அவர்கிட்ட டக்கர் கால்சன் அப்படிங்கிற அமெரிக்க பத்திரிகையாளர் ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறார், இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவை எடுத்து முடிச்சுட்டு அவர் இந்த பென்குரியன் அப்படிங்கிற ஏர்போர்ட்டுக்கு வரார். அந்த ஏர்போர்ட்டில் தடுத்து நிப்பாட்டப்பட்டு அவருடைய பாஸ்போர்ட் பிடுங்கப்படுது. அவர் எடுத்துகிட்டு போன அந்த கேமராவில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை பிடுங்குறாங்க. அந்த பேட்டியில் சொல்லக்கூடாத சில விஷயங்களை அந்த நபர் சொல்லியிருக்காரு. அதாவது மைக் ஹப்பிங்கிற நபர் சில ரகசியங்களை சொல்லிவிட்டாரு. இது இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த இன்டர்வியூவை ப்ளே பண்ண விடாமல் தடுத்திருக்காங்க இஸ்ரேல்காரங்க. இது ரொம்ப ரொம்ப பத்திரிகை தர்மத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்கர் கால்சன் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினையே இன்டர்வியூ எடுத்தவர், சரிங்களா? அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்தப்போ ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசினவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தொடர்ச்சியாக உலகின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை பேட்டி எடுக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இந்த போர் அப்படிங்கிற அந்த மேகம் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவருடைய அரெஸ்ட் அப்படிங்கிறது பேசுபொருளாகவும் மாறியிருக்கு. அப்படி என்னத்தை பேசினாங்க 2 பேரும் தெரியல. தாமஸ் மாசி, இவர் யாருன்னா யுஎஸ் காங்கிரஸினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதி. அவர் என்ன சொல்கிறாரு, ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு ட்ரம்ப் துடிக்கலாம், ஆனால் அதற்கு யுஎஸ் காங்கிரஸினுடைய அனுமதி தேவை. அந்த அனுமதியை கேட்டு அவர் காங்கிரஸ் சபையில் நிற்கும் போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம், ஈரானை அட்டாக் பண்ண விட மாட்டோம், அமெரிக்கா சைடில் இருந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்கிறார். இது சாத்தியமா? வெனிசுலா மீது வெனிசுலாவினுடைய அதிபரை தாக்கிய போது யுஎஸ் காங்கிரஸ் சபை மௌனம் காத்தது ஏன்? அது ஒரு அடையாள அணிவகுப்பாக அமெரிக்கா நடத்தி காட்டியது ஒரு புறம். ஈரானில் அப்படி செய்ய முடியுமா? ஈரானில் அவங்களுடைய இயற்கை அரண் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஒரு புறம் பாலைவனம், இன்னொரு புறம் சமவெளி, இன்னொரு புறம் மலைகள். இப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை அரண் ரொம்ப பெரியது, நீண்டது, வரலாறுகளும் இருக்குது. அப்படிப்பட்ட ஈரானை தாக்கி அவங்கள ஜெயிக்கிறதுங்கிறது அமெரிக்காவுக்கான பெரிய சவால். அதற்கு யுஎஸ் காங்கிரஸ் அமெரிக்காவினுடைய தோல்வி தொடர்ச்சியாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பை ட்ரம்ப் ஏற்படுத்திடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. Barack Obama, Caroline, was recently asked if aliens are real. He says they're real, but he hasn't seen them. The president's daughter-in-law, Lara Trump, told Miranda Devine of the New York Post that the president has a prepared speech
on this issue that he prepares to deliver at the right time. Is that true? And does the Trump administration believe aliens are real? Well, a speech on aliens would be news to me. That sounds very exciting, though. I'll have to check in with our speech writing team. And that would be of great interest to me personally, and I'm sure all of you in this room, and apparently former President Obama, too. So we'll keep you posted on that. வேற்று கிரகவாசிகள் இருப்பது உண்மையா அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கரோலின் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கொஸ்டின், பட் இது எதுக்காக கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பராக் ஒபாமா அவர்கள் பேசிய விஷயத்தை மையப்படுத்தி அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. ஏலியன் பற்றி அறிந்து கொள்ள நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். யார்? கரோலின் சொல்கிறாங்க. ஏன் நம்ம ஊரில் கூட ஏகப்பட்ட ஏலியன்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது ரிலேட்டடான தியரிட்டிக்கல் தான் இருக்கே தவிர ப்ராக்டிக்கலாக உண்மையாக சில விஷயங்களை உறுதிப்பட யாராவது சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக அதை நானும் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறையா யூடியூபர்ஸ் ஒபாமா சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பேசினாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா ஏலியன்ஸை இங்கே யார் பார்த்துருக்காங்க, ஏலியன்ஸோடு உடலுறவு கொண்ட பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல்லாம் இடுறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் செய்திகளில் உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக இது மாதிரியான செய்திகள் பிரபலமாகணும் அப்படின்னு தொடர்பான செய்திகள்லாம் அன்னெசரி அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான். ஈரானுடைய பிரசிடெண்ட் பெஜஸ்கியான் அவர்கள் ஒரு துருக்கிய பழமொழி ஒன்றை சுட்டி காட்டி அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பரம்பரை செல்வத்தை கடத்த நினைக்கிறீர்களா, இல்லை படிப்பை சொல்லிக் கொடுத்து வரலாறை கற்றுக் கொடுத்து உங்களுடைய அடுத்த தலைமுறையை அறிவுபூர்வமான ஒரு சமூகமாக உருவாக்க நினைக்கிறீர்களா? இந்த ரெண்டில் எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறார். அந்த கேள்விக்கான பதிலை அவரும் திருப்பி சொல்கிறார். பரம்பரை சொத்தை விட அறிவு களஞ்சியம்தான் அடுத்த தலைமுறைக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகள். அது துருக்கிய பழமொழியாக இருக்கலாம், ஆனால் இதையேத்தானே நம்ம இந்தியாவில் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அறிவு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஆறாவது அறிவை பயன்படுத்தணும். எது உன்னுடைய அறிவுக்கு பொருந்தாததாக இருக்கோ அதை நானே சொல்லாலும் நம்பாத அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். ஸோ இங்கே ஏகப்பட்ட பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஈரானுடைய ஜனாதிபதி போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் மக்கள் அறிவு களஞ்சியமாக அடுத்த தலைமுறையை கட்டமைக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஐ லைக் ஹிம். சீனா இப்போ ஈரானுக்காக ஒரு நிழல் உலக போரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமானது மொசாட் உளவாளிகளை கண்டறிவதற்கான ஏஐ சாட்பேட், அதாவது பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம்படுத்தப்பட்ட கணினி சார்ந்த ஒரு உபகரணம். அதை பயன்படுத்தி மொசாட்டினுடைய உளவாளிகள் ஈரானில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஏன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்த 12 நாள் போர் நடந்ததில் ஜூன் மாதம் லாஸ்ட் 2025 அப்போது மொசாட்டினுடைய உளவாளிகள் போர் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட ஒரு 40 பேரை அதிரடியாக கைது பண்ணாங்க. அந்த அளவிற்கு ஈரானில் இஸ்ரேலுடைய மொசாட் வந்து எப்படி உள்ளே புகுறாங்க, இதை சீனா மூலியமாக இப்போ வேற இருக்க முயற்சி பண்ணுது ஈரான். அதில் பெரிய அளவிலான சக்ஸஸும் கண்டிருக்காங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், அசால்ட் அப்படின்னு. அந்த வீடியோவில் ரொம்ப சிறப்பாக மொசாட்டினுடைய உளவாளிகள் பின்பக்கமாக கைகள் கட்டப்பட்டு ஈரானுடைய ஐஆர்ஜிசி அதிகாரிகள் அவங்கள டார்ச்சர் செய்யக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிச்சு. அவங்க எல்லாருமே உளவாளிகள். இப்படி ஈரானிய உளவாளிகள் ஏகப்பட்ட பேர் வெவ்வேறு நாடுகளில் இருக்கலாம், ஆனால் இஸ்ரேலிய உளவாளிகள் ஈரானுக்குள்ளே இருக்கிறாங்க. அதுவும் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. காசுக்காக வேலை செய்யக்கூடிய ஈரானியர்களும் இஸ்ரேலுக்கு உதவுறாங்கங்கிறது தான் வேதனையான செய்தி. சொந்த நாட்டு மக்களே தன்னுடைய நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அங்கே அரங்கேறுவது வேதனையிலும் வேதனை. பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா 10 பறந்து போகும் அப்படிம்பாங்க. ஸோ நாட்டை நேசிக்கக்கூடிய உண்மையான மக்கள் ஒரு நாட்டில் இருக்கும்போது அந்த நாட்டை யாராலும் அசைச்சு பார்க்க முடியாது. இல்லை நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவங்க அதிகமான பேர் இருக்கும்போது அந்த நாட்டை பகைவன் அல்ல, அந்த நாட்டு மக்களை சூறையாடக்கூடும். பங்களாதேஷில் நடக்கல அது மாதிரி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.